வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். டைமெக்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிட்னஸ் பேண்டை பற்றின விவரங்கள் தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டைமெக்ஸ்னுடைய ஃபிட்னஸ் பேண்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. கண்டென்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஒரு ஜோக் சொல்லட்டா? சரி, ஜோக்கை கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போது இதை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த ஃபிட்னஸ் பேண்ட் வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ராப்பில் ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்ட்ராப் வந்து பிளாக் கலர் மற்றும் கோல்டு கலர் 2 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பிளாக்கோ கோல்டோ நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கூடவே சேர்த்து ஒரு சிலிகான் ஸ்ட்ராப்பும் அவங்க ஃப்ரீயாக பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் டைப் சார்ஜர், மேக்னெட்டிக் சார்ஜர்லாம் கிடையாது, நார்மல் கிளிப் டைப் சார்ஜர். சரி, இப்போது இந்த ஃபிட்னஸ் பேண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபிட்னஸ் பேண்ட் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லீக்காக லுக்காக ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்டர்டியான கன்ஸ்ட்ரக்ஷன், முழுக்க மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஒரு 0.96 இன்ச் டிஸ்பிளே முன்புறத்தில். டிஸ்பிளே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராக்கருக்கு கீழ்ப்புறத்தில் ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்குது. கலர் டிஸ்பிளே தான், ஆனால் டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லிட முடியாது. இந்த ஃபிட்னஸ் பேண்ட் IP68க்கான வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்ட்ராப்பை நீங்கள் மாற்றணும்னா, உதாரணத்துக்கு இப்போது நம்ம ஜாகிங் போகிறப்போ மெட்டல் ஸ்ட்ராப் வேணாம், இல்லை எனக்கு சிலிகான் ஸ்ட்ராப் வேணும்னு நினச்சிங்கன்னா பின்புறத்தில் ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் புது ஸ்ட்ராப் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் வேறு ஏதாச்சும் இந்த ஸ்ட்ராப்லாம் தவிர வேறு ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ராப் நீங்கள் வாங்கிடணும்னா நீங்கள் டைமெக்ஸில் தான் வாங்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு தின்னான ஒரு ஸ்ட்ராப் தனியாக வாட்ச் கடைகளில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த டைமெக்ஸ் ஃபிட்னஸ் பேண்டினுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி வந்து ஒரு வாட்ச் ஃபேஸ் இருக்குது. இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஆப்ஷனலாக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ்லாம் கிடையாது. இந்த மெயின் ஃபேஸில் உங்களுக்கு டைம், கேலரிஸ், ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தெரியுது. இது நீங்கள் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப் போயிருக்கீங்க அப்படின்னு தெரியும். திரும்ப ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டர், அப்புறம் கேலரிஸ் இதெல்லாம் தெரியும். கீழே இருந்து நீங்கள் மேல் நோக்கி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு காமிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாகிங், சைக்கிளிங் தவிர பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒழுங்காக ட்ராக் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் அக்யூரசியை பொறுத்த மட்டும் இதில் வந்து ஒரு 70% கம்மியான ஒரு அக்யூரசி தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 ஸ்டெப் போனோம் அப்படின்னா 70 ஸ்டெப் தான் இது கணக்கு பண்ணுது. அதே மாதிரி பைக்கில் போனாலும் சரி ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆகுது. பல்லு விளக்கும் போது கூட ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டான சென்சர்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹார்ட் ரேட் மானிட்டர் சென்சர் நல்லா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்தபடியே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் ஃபோனோடய நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ராப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மியூசிக்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில ஜெஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபிட்னஸ் பேண்ட் இது. இன்றைக்கி மார்க்கெட்டில் 2000 ரூபாய் கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் பேண்டில் கூட இதை விட நிறைய அம்சங்கள் இருக்கும். ஆனால் இதில் வந்து அம்சங்களை குறைச்சி இதை அவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து ஒரு ஃபேஷன் ட்ரெண்டி ப்ராடக்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான அப்ளிகேஷனோடைய சிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கனெக்ட் 3, டைமெக்ஸ் கனெக்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை நம்ம ப்ளே ஸ்டோரில் தேட வேண்டியதாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வெறும் டைமெக்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. இவங்க லான்ச் பண்ணுற ஒவ்வொரு ஃபிட்னஸ் பேண்டுக்கும் ஒரு புது அப்ளிகேஷன் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி டெவலப் பண்ணாமல் இவங்க யார்கிட்டருந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை திரும்ப ரீநேம் பண்ணி அவங்க மார்க்கெட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைமெக்ஸ் இவங்களே இறங்கி இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் நான் வந்து இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு ஜோக் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த டைமெக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்ட்ராப்பினுடைய விலை 4495 ரூபா. சரி, சிரிச்சது போதும். அதாவது இந்த ஸ்ட்ராப்பை வந்து யார் வாங்குவாங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்ஸ்லாம் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் தெரியாதவங்க ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க அப்படின்னா, டைமெக்ஸ்னுடைய ஸ்டோருக்கு வாக்இன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இந்த டைமெக்ஸ் ஃபிட்னஸ் பேண்டை வந்து அழகான ஷோகேஸில் சூப்பராக வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் இந்த ஸ்ட்ராப் விரும்பி வாங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைமெக்ஸ் ஃபிட்னஸ் பேண்ட் டைமெக்ஸ்னுடைய ஆஃப்லைன் ப்ரெசன்ஸுக்காகவே பயங்கரமாக சேல்ஸ் ஆகும். ப்ளஸ் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. இதை வாங்குறவங்க ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுல ஆர்வமாக இருப்பாங்களா இல்லை எனக்கு தெரியாது. பட் கையில் கட்டுறப்போ லுக்காக இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோனோட கனெக்ட் ஆகி நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் நீங்கள் பார்த்துக்கலாம், டைம் பார்த்துக்கலாம்.
அதெல்லாம் தவிர டைமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தாராளமாக இந்த டைமெக்ஸ் ஃபிட்னஸ் பேண்டை வாங்குவாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு. பட் எதுக்கும் இந்த ப்ராடக்ட்டை பற்றின வேறு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.